சம்மந்தப்படாத சில விஷயங்கள்லாம் சம்மந்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கர்நாடகாவில் சிவடி அப்படின்ற இடத்துல 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிவடி சாய்பாபாவுக்கும் அதே 18ஆம் நூற்றாண்டுல காசியில வாழ்ந்த லக்ஷ்மி மதுரேஷுக்கும் என்ன சம்பந்தம்? பாபா 12 வருஷம் காணாம போனாரு. 12 வருஷம் எங்க போனாருன்னே தெரியாது. அப்போ அவரு எங்க போனாரு, என்ன பண்ணாரு? லக்ஷ்மி மதுரேஷுக்கு சிவடி சாய்பாபாவை எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட், பாபாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு? அவர் திருவண்ணாமலைக்கு வந்துருக்காரு. யாருக்கு தெரியும்? இது யாருக்குமே தெரியாது. அவர் திருவண்ணாமலைக்கு வந்துருக்காரு. தமிழ்நாட்டில் இன்னும் சில இடத்துக்கெல்லாம் போயிருக்காரு. பல சிக்கல்களை மீட் பண்ணிருக்காரு. இப்படி 2 மகான்களுக்கும் என்ன தொடர்பு? ஒருத்தர் காசியில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஸ்ரீஹரியில் இருக்கிறாரு. 2 பேரும் எப்படி மீட் பண்ணியிருப்பாங்க? அதை நம்ம பார்க்கலாம்.